ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு நான் அம்மா கூட எதில் அவுட்டிங் வந்திருக்கேன். இது மெட்ராஸ் ஃபுட்வாக்கு போரூரில் இருக்கு. அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். என்ன இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். உள்ள என்ட்ரானோடனே ரைட் சைடில் மதுரை மன்னார் மெஸ்ஸுன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கு. மீதி எல்லாம் சின்ன சின்ன கடைங்க தான். இங்கே இதுதான் பார்க்கிங். இங்கே நிறைய கடைங்க இருக்கு சொல்லப்போனா. ஆனால் நாங்கள் வந்தது லன்ச் டைம்ன்றதால ஃபஸ்ட்டு லன்ச்சு சாப்பிட்ருவோம். பசிக்குது எனக்கு கொஞ்சம், அதனால மதுரை மன்னார் மெஸ்கூல என்ட்ரி கொடுத்தாச்சு. ஒரு செஷ்வான் சிக்கன் ரைஸும் ஒரு நெத்திலி ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். டைம் 3 o'clock ஆயிடுச்சு. 3 o'clock தாண்டிடுச்சு. அதனால பிரியாணி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஓவர். இதுக்கப்புறம் நைட்டுக்கு பிரியாணி 7 மணிக்கு மேலே தான் வரும், வெளியிலேருந்து வரணும்னு சொன்னாங்க. அதனால வேறு வழி, சைனீஸ் ஐட்டம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் செஷ்வான் சிக்கன் ரைஸும் ஒரு நெத்திலி ஃப்ரையும் வாங்கியிருந்தோம். நான் அதை 1/2 ஷேர் பண்ணிக்கணும் அம்மாவும் நானும். ஏன்னா லன்ச் டைம் முடிஞ்சிச்சுன்றதால பசி அடங்கிடுச்சு, சாப்பிட தோணலை. அதனால கொஞ்சமாக சாப்பிட்டோம். அது போக இந்த ஃபுட் கோர்ட்டில் இருக்கிற கடையெல்லாம் வேற எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல, அதனால நாங்கள் இங்கே கொஞ்சமாக தான் சாப்பிட்டோம். வெளியில் போனால் நல்லா தான் இருந்துச்சு, என்விரான்மெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, ஒரு கடையாக என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சோம். அங்கே ஸ்டால்லாம் வேற போட்டிருந்தாங்க, ட்ரெஸ்ஸு ஸ்டாலு அது இதுன்னு போட்டிருந்தாங்க. சரி, சாப்பிட்ட உடனே அம்மா டெசர்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு டெசர்ட் ஷாப், தெரப்பின்ற ஒரு டெசர்ட் ஷாப்புக்குள்ளே போனோம். பார்த்தா அங்கே மெனுவே கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ரொம்ப 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 காஸ்ட்லி மெனு. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. சரி, அதுக்கேற்ற மாதிரி வர்த்தாவாது இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது நார்மல் கேக் மாதிரி தான் இருக்குது. நார்மல் கேக்கில் பால் ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கிட்கேட் ரெஸ்லெச்சஸ் வாங்கியிருந்தோம் நாங்கள். அந்த அளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டாக இல்லை. நார்மல் சாக்லேட் கேக் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன எழவி அது. கிட்கேட்டு அங்கே 1-2 பீஸ் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இதோட ரேட்டு 230 ரூபா, 230. இந்த தெரப்பி கார்ட்டில் இது கொஞ்சம் ஃபேமஸான பிராண்டு. அவங்களே இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த 230 ரூபா சுவாக ஆயிடுச்சு. அடுத்த கடை என்ன போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது வாஃபிள் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஏன்னா இந்த டெசர்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அட்லீஸ்ட் வாஃபிள் அது சாப்பிட்டு திருப்திப்படுத்திக்கலான்னு வாஃபிள் ஷாப்பில் போயிட்டு ஒரு சாக்லேட் பேஸில் ஒரு ட்ரிப்பிள் சாக்லேட்டு வாஃபிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது நான் கொஞ்சமாக சாப்பிட்டேன், மீதி எல்லாம் அம்மா கொடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு வாஃபிள். அங்கே விட்டதை இங்கே பிடிச்சிட்டோம். அதனால ஃபைனலி வாஃபிள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலாம், நாங்கள் ஆக்சுவலி நீ 2 ஸ்பாட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். போரூரில் முடிச்சுட்டு பெசன்ட் நகர் பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே எல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிடுவோம். அண்ட் ஃபைனலி வாஃபிலும் சாப்பிட்டாச்சு. ரொம்ப சாக்லேட்டியாக இருந்தது. திகட்டிடுச்சு. கொஞ்சம் சாப்பிடும்போது எனக்கு திகட்டிடுச்சு. அதனால நான் ஃபுல்லாக சாப்பிடல, மீதியெல்லாம் அம்மா கொடுத்துட்டேன். அம்மா வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால கொஞ்சம் நேரம் அப்படி ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்ஸ்ன்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம். குச்சி ஐஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அது 110 rupees அது. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா 110 rupeesக்கு வர்த்தே கிடையாது. அது ஏன் வாங்கினாங்க எங்கள் அம்மான்னு தெரியல. ரசமலை ஃப்ளேவர்னு சொன்னாங்க. ஆனால் அது நார்மல் குல்ஃபி மாதிரி, குச்சி ஐஸ் மாதிரி தான் இருந்தது. 20 rupeesல ஒரு குல்ஃபி ஐஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டு. 110 rupees அதுவும் ஒர்த்து இல்லை, வேஸ்ட்டு. 110 rupeesக்கு ஒர்த்து இல்லை, டோட்டல் வேஸ்ட். அது குவான்டிட்டியும் சின்னதாக தான் இருந்துச்சு, ரொம்ப சைஸ் சின்னதாக இருந்தது. என்ன சொல்கிறது, இந்த ஃபுட் கோர்ட்டில் எல்லாமே ரொம்ப 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 காஸ்ட்லி. ஆனால் அதுக்கேற்ற அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அந்த மாதிரி இல்லை, நார்மலான குவாலிட்டியில் தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் மட்டும் பயங்கர விலை வச்சுருக்காங்க. அவ்வளோதான். நாங்கள் இந்த 3 ஷாப்பு தான் இங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபன் ஏரியா, ப்ளே ஏரியா இருந்துச்சு. சரி, அதை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் நான் ரொம்ப டெம்ட் ஆகிட்டேன். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அதனால கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அம்மா அதுக்கு பே பண்ணியிருந்தாங்க எனக்கு. அது உடனே உள்ளே போயாச்சு. உள்ளே போய் ஷூட்டிங் கேமு,
கார் கேமு, பைக் ஓட்டுறது அது இதுன்னு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து 20 மினிட்ஸ்க்கு 1000 ருபீஸோ என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்வேன். ஆனால் உள்ள ஏசியும் இல்லை, ஃபேனும் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப நான் 1 ஹவருக்கு வாங்கியிருந்தேன். பட் என்னால் அந்த 1 ஹவர் விளையாட முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆச்சு, ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி பே பண்ணதுக்கு அது கொஞ்சம் யூஸர் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு 1/2 hour 35 மினிட்ஸ்க்கு வந்து எல்லா கேம்ஸும் விளையாடிட்டு அந்த கார்டில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர் பீச் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இன்னைக்கு vlog. சாப்பிட்டாச்சு, இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்கு. பெசன்ட் நகர் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் பார்ட் 2ல காமிக்கிறேன். இந்த ஃபன் ஏரியா பிளே ஏரியாவுக்கு வெளியே ஒரு கோட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதாவது என்னன்னா குட் மூட் குட் ஃபுட் அப்படின்ற மாதிரி. என்ன அதுக்கு மீனிங்னா நம்ம மூட்ன சரியில்லை அப்படின்னா நல்ல ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மூட் நல்லா வந்துடும், நல்ல நார்மலுக்கு வந்துடும். நம்ம மூட் சேஞ்ச் ஆகணும்னா நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. குட் ஃபுட் குட் மூட் குட் வைப்ஸ் அப்படின்னு நான் அதை வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ அதை தான் நாங்கள் பொதுவாக ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு கிண்டர் ஜாய் வந்து எடுத்து அதை வின் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது என்னால் பண்ண முடியல. அது ஒர்க் அவுட்டும் ஆகலை. இங்கே இருக்கிற பாதி கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. ஐ மீன் அதுவே ஒர்க்கிங்கில் இல்லை. அதனால நான் என்ன பண்ணலான்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தது மட்டும்தான் மிச்சம். இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக டெவலப் பண்ணால் இன்னும் நல்லா இருப்போம். கேம்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் இல்லை முக்கால்வாசி ஒர்க் ஆகாத கேம் தான் இருக்கு. சரியா ஒர்க் ஆகலை, எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதனால் ஆக்டிவாக இருந்தது மட்டும் விளையாடிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் சொன்ன அந்த வாசகம் இதுதான். இங்கே பாருங்க, குட் ஃபுட் குட் மூட் குட் வைப்ஸ், தட்ஸ் ஆல் வி நீட். இதுதான் வந்து சொல்ல வரேன். நல்ல சாப்பாடு இருந்தால் நல்ல மூடும் நல்லா இருக்கும். அன்னைக்கு நாளே நல்லா ஹாப்பியாக போகும். ஸோ அதை விட பெஸ்ட்டு மெடிசன் வேறு எதுவும் கிடையாது. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. அடுத்த vlog நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். டாடா பை பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.